வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு சில வாரங்களில் பொங்கல் வரப்போதே நம்ம ஏன் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால பழைய ஃபைல்ஸ்லாம் டஸ்ட்டு தட்டி எதெல்லாம் தேவையில்லைன்றதெல்லாம் கழிச்சு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஃபைல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பொருட்கள், அதுக்கப்புறம் ஸ்கிராப் மெட்டீரியல்ஸு எல்லாத்தையும் கைலாங்கடையில் கொண்டு போய் போட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கேன், நம்ம வீட்லேயே இவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னா அப்போ இந்த அரசாங்க அலுவலகத்துலலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு செய்தி வந்திருக்குங்க. அதாவது இந்திய அரசாங்கம் அவங்களோட அலுவலகத்தில் இருக்கிற எல்லா பழைய ஃபைல்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும், ஃபைல்ஸ் மட்டும் இல்லை ஸ்கிராப்ஸு எல்லாத்தையும் விற்றதில் பல கோடி ரூபா வருவாய் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1163 கோடி ரூபா அக்டோபர் 21 இப்போ வரைக்கும் இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸை விற்றதுக்கு கிடைச்ச காசு. இது வந்து சாதாரண செய்தி இல்லைங்க. ஏன்னா நல்லா பாருங்க, இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 2 சந்திராயன் 3 மிஷினே வந்து முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு பட்ஜெட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இப்போ நடத்தியிருக்காங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரயில்வே தரப்புல இருந்து மட்டுமே 225 கோடி ரூபா வருவாய் கிடைச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு 168 கோடி ரூபா வருவாய் கிடைச்சிருக்கு. அப்புறம் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் 56 கோடி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் 34 கோடி ரூபா கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டான இந்த மினிஸ்ட்ரிஸில். அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட்லி 24 லட்சம் ஃபைல்ஸ் வந்து இப்போ நம்மளோட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அலுவலகத்திலிருந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 24 லட்சம் ஃபைல்ஸ் ஒட்டுமொத்தமாக தேவையில்லைன்றது கிளியர் பண்ணியிருக்கிறது வந்து முக்கியத்துவமாக எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான வேலைகள் கூட இப்போ இருக்கலாம். கிட்டத்தட்ட 96% வந்து டிஜிட்டல் இ ஃபைல் அடாப்ஷன் வந்து கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர்க்கிறதுக்கான முயற்சி நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இதே மாதிரி இனி அடுத்த வர ஆண்டுகளில் இந்த மாதிரி டிஜிட்டலாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு வருவாய் இந்த விஷயத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது நமக்கு இப்போவே தெரியுது. இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல செய்தியாக தோணுச்சு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ அவங்க இந்த டிடிபியால் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள், இந்த குரு பத்வந்த் சிங் பண்ணு இந்த சீக் பிரிவினைவாதி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவனால் இப்போ விரிசல் தொடங்கிடுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும்போதே அவங்களோட இந்த F-16க்கு அப்கிரேட் பண்ணி தரத்துக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. இந்தியா தரப்புல எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. ஆனால் இப்போ விரிசல் ஏற்பட தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் பாகிஸ்தானோட ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து அமெரிக்கா நிராகரிச்சிட்டாங்க சொல்லப்படுது. நிராகரிச்சிட்டாங்கன்றதை விட அதை பற்றி பேசவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானோட இந்த ஆர்மி சீஃப் வந்து முனீர் இருக்கார் பாருங்க, இவர் வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். இந்த அமெரிக்கா இவரோட பயணத்தில் வந்து ஒரு பெரிய திருப்பு முனை இருக்க போது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனைகள் இருக்கும்போது இவரோட இந்த விசிட் வந்து கண்டிப்பா இன்னும் கூடுதல் பலம் சேர்க்க போகுது அப்படின்னு யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அங்க போய் அவர் நினைச்ச விஷயங்கள் பெருசா எதுவுமே சாதிக்கல அப்படின்றது அவங்க ஊடகங்களே சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப இந்த டிடிபியோட வயலன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய லெவலில் சொல்லும் போது பாகிஸ்தானோட பாதுகாவலர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய
பேரடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மக்கள் திருப்பியும் வந்து மிகப்பெரிய லெவலில் அரசாங்கத்துக்கு மேல அதிருப்தி எல்லாம் தொடங்கியிருக்காங்க. ஸோ பயங்கரவாத அமைப்புகள்ல அதிகமாக போய் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து காசு வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிடிபி வயலன்ஸை கொத்து கொத்தா பாதுகாவலர்கள், அதுவும் பாகிஸ்தானோட படை வீரர்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வேற வழி இல்லாம வார் ஆன் டெரர் அப்படின்ற ஒரு விஷயங்களை வச்சு இப்ப இந்த அதாவது முனீர் இருக்கார் பாருங்க, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப், இவர் வந்து ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை வந்து அமெரிக்கா கிட்ட வச்சிருக்காரு. அதாவது என்ன கோரிக்கைகள் வச்சிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு ஃபினான்ஷியல் எய்டு, அதுக்கப்புறம் இந்த பயங்கரவாதத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சில உதவிகள் எங்களுக்கு தேவை. பணமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. ஸோ அந்த உதவிகள்லாம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வந்து இவர் நேரடியாக வச்சிருக்காரு. ஆனால் இந்த ஒரு கோரிக்கைகளை பற்றி எதுவுமே பேசலை. அவங்க சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நாட்டு ஊடகங்கள் மட்டும் இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் போட்டிருக்காங்க. ஆனால் இது பாகிஸ்தானே இந்த சந்தேகங்களை வந்து கிளப்பியிருக்காங்க. ஏன் அமெரிக்கா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வரலை அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ பாகிஸ்தான் ஊடகங்கள் மற்றும் ஒரு சில முக்கியமான எக்ஸ்பர்ட் சொல்ற கருத்துக்கள் தெரிவிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஃபார் பாகிஸ்தான். ஆனால் இப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தெரியுது. பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வந்து அவங்க பாகிஸ்தான் கேட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பயங்கரவாதம் அப்படின்றது ஆப்கானிஸ்தானில் கண்டிப்பாக தாலிபான்கள் வந்தால் பாகிஸ்தான்லையும் வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு பாகிஸ்தானை உதவ போகிறாங்க? பாகிஸ்தான் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான்ல நடக்குது அப்படின்னு. இப்போ எங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லயே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோமே, எதுக்கு நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உதவிகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விகளை இப்போ எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவை வழிக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்கா ஏதாவது ஒரு திட்டங்கள் ஒரு வேளை ஃபியூச்சரில் போட்டாங்கன்னா பாகிஸ்தானை வச்சு காய் நகர்த்தலாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட அமெரிக்காவோட ட்ரூப்ஸோ படைகளை வந்து பாகிஸ்தானோட பேஸை பயன்படுத்திக்கவும் போகிறதில்ல, இந்தியாவோட பேஸும் பயன்படுத்திக்க போகிறதில்ல. நாளைக்கு வேற ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது முதலாளாக போய் நிற்பாங்கன்னா அது தாய்வான் விஷயத்தில் தான் இருக்கும். ஏற்கனவே உக்ரைன் விஷயம் அது ஒரு செத்த பாம்பு அடிக்கிற கதையாயிடுச்சு. ஸோ இத்தனை ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் நகர்வுகளையும் பாகிஸ்தான் எந்த விஷயங்களையுமே அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக உதவணும் அப்படின்ற கேள்விகள் நமக்கே எழுது. அவருக்கு ஏன் தோணுது அப்படின்றது தெரியல. ஆனால் பாகிஸ்தானோட ஆர்மி தரப்புல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது 2010 இந்த டிடிபி தான் வந்து டைம் ஸ்கொயரில் வந்து மன்ஹாட்டனில் இருக்கிற டைம் ஸ்கொயரில் வந்து ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்கிறதா இருந்தது. அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த டிடிபி தான் அதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வளர்றாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அப்போ வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பழைய சம்பவங்களை நினைவூட்டுறதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பா இந்த டிடிபினால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. எனக்கு என்னமோ தாலிபான்கள், ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பனை டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகங்கள் வந்து பெரிய லெவலில் வலுக்குதுங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, கைபர் பக்துவா கிட்டத்தட்ட கொத்து கொத்தா எல்லா காவலர்களுமே எப்போ பார்த்தாலும் டெய்லி 2 கேஸ் வந்து இந்த அவங்க ஏதோ ஷூட் டவுன் பண்ணியிருக்காங்கன்ற சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்றாவது வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட பாருங்க, பாகிஸ்தானோட டாலர் வந்து இன்னும் அதிகமாக வீக் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும். அரசாங்கத்தை ரன் பண்ண முடியல, பாதுகாக்க முடியல அப்படின்னா டிடிபியோட கைகள் மிகப்பெரிய அளவில் ஓங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு முக்கியமாக கவுண்டர் வைக்கணும், செக் வைக்கணும்னு பலவிதமான ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஈஸியாக அமைஞ்சிரும்.
நினச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு தகவலோட நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஸோ தொடர்ந்து உங்களோட பதிவுகள், கமெண்ட்டு, ஷேர்ஸ், லைக்ஸ் கொடுங்க. ஸோ உங்களோட ஆதரவுகள் இல்லாமல் இந்த சேனல்கள் இல்லை. ஸோ புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.